ஆயத்த பணி கூட்டம். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் டெல்லியில் தேர்தல் ஆயத்த பணி கூட்டம் இன்று மாலை 4 மணிக்கு இந்திரா பவனில் நடைபெறுகிறது. தமிழக சட்டசபை தேர்தல் ஆயத்த கூட்டம் நடக்கிறது. மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார், முன்னாள் தலைவர்கள், அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்கள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த கூட்டத்தில் திமுகவுடனான கூட்டணி அல்லது தமிழக வெற்றி கழகத்தின் உடனான விஜய் கட்சியுடன் கூட்டணியை பற்றி பரபரப்பாக பேசி முடிக்கலாம் என தெரிய வருகிறது. ஏற்கனவே கிரீஷ் டோங்கர் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் தமிழகம் 5 பேர் கொண்ட கமிட்டி கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி அமைக்கப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட 70 நாட்களுக்கு மேலாகியும் திமுக தலைமை அவர்களை அழைத்து பேசவில்லை. என்ன காரணம், என்ன சூழல் என்று பார்த்தோமானால், மாணிக் தாக்கூர் போன்றவர்கள் ஆட்சியில் பங்கு, அதிக சீட் போன்ற கேள்விகள் எழுப்பியுள்ளனர். எங்களுக்கு அரசியல் என்பது ஒப்பந்தம் அல்ல, மக்கள் சேவை என விருதுநகர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தனது வார்த்தை போரை துவக்க, அன்று முதல் கூட்டணி விஷயத்தில் திமுக பக்கத்தில் ஒரு தயக்கம். கூட்டணி ஆட்சி என்பது திமுகவின் கொள்கை அல்ல, அதை ஏற்க மாட்டோம் என திமுக தலைமை தெளிவாக அறிவித்துவிட்டது. தொகுதி ஒதுக்கீடு பற்றி ராகுல் காந்தி, செல்வ பெருந்தகை கூட்டணி விவகாரத்தில் குழப்பமில்லை, தெளிவாக இருக்கிறோம், 234 தொகுதிகளிலும் பணியாற்றுவோம், ராகுல் பயண திட்டம், தொகுதி பங்கீடு, ஆட்சி பங்கீடு கோரிக்கை திமுக மறுத்துள்ளதாக தெரிய வருகிறது. 30 சீட் கிடைக்கலாம் என்ற நிலையில் கடந்த 3ஆம் தேதி முதல் டோங்கர் கமிட்டி 5 பேர் கொண்ட குழு ஸ்டாலினுடன் பேச காத்திருக்கிறது. கை எந்த பக்கம், விழுந்த விரிச்சல் எப்படி? பொங்கல் திருநாளில் ஆரம்பித்து வைத்தவர்தான் காங்கிரசின் விருதுநகர் எம்பி மாணிக்கம் தாக்கூர். காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் திமுகவை சந்திக்க தடை. திமுகவுடன் கூட்டணி வேண்டாம், உள்ளாட்சி அமைப்புகளில் காங்கிரஸ் சமீபத்தில் சர்வே போன்ற விஷயங்களிலும் மற்றும் விஜயின் செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டு வருவதும், திமுகவுக்கு மாற்று அரசியலாக விஜய் தமிழக தேர்தலில் இருப்பார் என்றும், தேசிய என்டிஏ கூட்டணி 3ஆம் இடத்துக்குத்தான் செல்லும் என்றும், இதன் மூலம் காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களை பெற்று விஜயுடன் கட்சியின் பலத்தை கூட்டலாம் என்றும், உள்ளாட்சி அமைப்புகளில் விரிவுபடுத்தலாம் என்றும் காங்கிரசின் மாணிக் தாக்கூர் போன்ற தலைவர்கள் கருத்து தெரிவித்த சூழலில் தற்பொழுது செல்வ பெருந்தகை இதை ஏற்க மறுத்துள்ளார். கூட்டணி பற்றிய கருத்துக்களை பொது வழியிலோ ட்விட்டர் போன்ற மீடியாக்கள் வழியிலோ பரிமாறக்கூடாது என்றும், கருத்துக்கள் தெரிவிக்க கூடாது என்றும் தடை. ஆனாலும் இதெல்லாம் மீறி மாணிக்க தாக்கூர் போன்றவர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகிறார்கள். இது திமுக தலைமைக்கு எரிச்சலை தந்தாலும், காங்கிரசுடன் கூட்டணி தொடரலாமா வேண்டாமா என்ற எண்ணம் திமுக தலைமைக்கு வந்துவிட்டதாகவே தெரிகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் திமுக கூட்டணியை ஆதரிக்கும் செல்வ பெருந்தகை தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டு, எப்படி தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலை மாற்றை பற்றி நைனா நாகேந்திரன் வந்தாரோ, அதேபோல் காங்கிரசுக்கு சாதகமான தலைவராக இருக்கும் சட்டசபை காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பொறுப்பை ஏற்கலாம் என்ற ஒரு செய்தியும் வெளிவருகிறது. இப்படியாப்பட்ட சூழல் ஏற்பட்டால், நடிகர் விஜயுடன் காங்கிரஸ் கைகோர்த்தால், காங்கிரஸ் விசிலடிக்க சம்மதித்தால், தமிழ்நாடு காங்கிரஸ் எப்படி மூப்பனார் காலத்தில் பிரிந்ததோ அதேபோல் மீண்டும் இரண்டாக பிரியும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பிரியும் பட்சத்தில் காங்கிரஸ் கட்சியை விட்டு பிரிந்து வருபவர்களை திமுக ஆதரிக்கவும் தயார் என்பது போல் சூழல்களும் உருவாகிறது. எனவே
விஜயுடனான கூட்டணி தமிழகத்தில் காங்கிரஸை இரண்டாக உடைக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. இன்று நடக்கும் ஆயத்த பணி கூட்டத்தில் காங்கிரஸ் எடுக்கும் முடிவே அதனுடைய தமிழக அரசியலில் மாற்றத்தையோ அல்லது சாதனையோ முடிக்க முடியும். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் காங்கிரசுக்கு 25 சீட்டுகள் கொடுக்கப்பட்டு அவற்றில் 18 சீட்டுகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்ததும் 2024ஆம் வருடம் நடைபெற்ற லோக்சபா எம்பி தேர்தலில் 39 தொகுதிகளில் திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் போட்டியிட்டு 37 தொகுதிகளில் வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் காங்கிரசுக்கு ஒரு வலுவான கூட்டணி கட்சியாக திமுக இருப்பதும் சற்று கலக்கத்தை காங்கிரசுக்கு ஏற்படுத்தியிருந்தாலும் கட்சியின் எதிர்காலம் கருதி காங்கிரஸ் விஜயுடன் கூட்டணி வைத்தால் அது பாராளுமன்றத்திலும் காங்கிரசுடனான கூட்டணி உறவில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை சோனியா காந்தி, ராகுல் காந்தி போன்றவர்கள் உணர்ந்துதான் இருக்கிறார்கள் என்றாலும் கட்சியின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு திமுகவுடனான கூட்டணியில் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் அது விஜய்க்கு சாதகமாக இருக்கும், காங்கிரசுக்கு சாதகமாக இருக்குமா? அதிக தொகுதிகள் கிடைக்கும் விஜயுடன் சென்றால் திமுக 30க்கு மேல் சீட்டுகள் தருவோ அல்லது கூட்டணி ஆட்சிக்கோ கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளாது என்ற நிலையில் காங்கிரஸ் இன்று எடுக்கும் முடிவு தமிழக அரசியல் வரலாற்றில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இதுபோன்று ஒரு காங்கிரஸ் தமிழகத்தில் இரண்டாக உடைவது காமராஜர் காலத்திலும் மூப்பனார் காலத்திலும் ஏற்படுத்தியிருந்தாலும் தற்பொழுது உள்ள சூழலில் விஜயின் செல்வாக்கு காங்கிரஸை மயக்கத்தான் செய்கிறது என்பது உண்மை. விஜயனுடைய சர்வே செயல்பாடுகள் மற்றும் மக்களின் ஆதரவு காங்கிரசுக்கு சற்று குழப்பமான சூழலை திமுகவிடம் ஏற்படுத்தி விட்டது என்றும் ஆதலால் தான் காங்கிரஸ் திமுகவுடான கூட்டணியில் விரைவில் பேச்சு முடிவெடுக்க முடியாமல் குழப்ப நிலையில் இருப்பதாகவும் இது திமுகவுக்கு எரிச்சலை தந்துள்ள சூழலில் திமுகவும் காங்கிரசுக்கு குட்பை சொல்ல தயாராகிவிட்டதாகவும் கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. காங்கிரசுக்கு விசில் சத்தம் பிடிக்குமா, விசில் அடிக்க காங்கிரஸ் தயாராகிவிட்டதா என்பதை இன்று அல்லது நாளை தெரிந்து கொள்ளலாம். இதை பொறுத்து தமிழ்நாட்டு காங்கிரஸில் ஏற்படும் மாற்றங்கள் காலத்தின் கட்டாயமாகிவிடும் என்பது பொதுவான கருத்து.